இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேசத்தின் கல்வி திட்டங்கள் எப்படி இருந்தது, அதனால் தேவ பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள் இருந்தது என்பதை நாம் படித்து வந்தோம். இந்த நாளிலே யூத மத கல்விக்கூடங்களின் பாடத்திட்டங்கள் அறிவு மார்க்கத்துக்கு நேராக வழிநடத்தியது. மனிதர்களுடைய எண்ணங்களும் சடங்காச்சாரங்களும் தத்துவங்களும் அவருடைய கல்வி திட்டங்களில் காணப்பட்டது. ஆனால் தேவனை பற்றிய எண்ணம் அற்றுப்போனது. ஒரு குழந்தை 5 வயதில் வேதத்தையும் 10 வயதில் மிஸ்னாவையும் 15 வயதில் கெமராவையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கல்வி திட்டம் கூறுகிறது. மிஸ்னா என்பது வேதத்தை விளக்குகிற ஒரு மிகப்பெரிய வியாக்கியான புஸ்தகமாகும். கெமேரா என்பது மிஷ்னாவை விளக்குகிற வியாக்கியான புஸ்தகமாகும். மாணவன் தேவனுடைய வார்த்தைகளை குறைவாகவும் மனிதர்களுடைய வார்த்தைகளை அதிகமாகவும் படித்தனர். மனிதர்கள் யூத சங்கங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாயின் அவர்கள் யூத மத கல்விக்கூடங்களில் ஒரு படிப்பை முடித்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தில் யோவானும் இயேசுவும் தோன்றிய காலத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை யூதேய நாட்டில் இருந்து கொண்டிருந்தன. இயேசு தோன்றிய காலத்தில் கிரேக்கு கல்வி திட்டத்தின் பாதிப்பு மனிதனை உயர்த்தவும் மனிதனுடைய ஞானத்தை உயர்த்தவும் யூதர்களை வழிநடத்தியிருந்தது. வேதத்தை தவறாக பார்க்கும்படிக்கு வழிநடத்தியது. ஆகவே அவர்கள் கிறிஸ்துவை புறக்கணிக்கவும் அவருடைய வார்த்தையை புறக்கணிக்கவும் வழிநடத்தப்பட்டனர். மத்தேயு 11:25 அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கல்வி திட்டத்தால் சகரியாவின் மகன் யோவான் பாதிக்கப்படாதபடிக்கு தேவன் அவனை வனாந்தரத்திற்கு அனுப்பினார். இயல்பாக உள்ள வழக்கத்தின்படி சகரியாவின் மகன் ஆசாரித்துவத்திற்கென்று கற்பிக்கப்பட வேண்டும். ஆனால் ரபிமார்களின் பள்ளிகளில் கொடுக்கப்பட்டிருந்த பயிற்சிகள் அவனை இந்த ஊழியத்திற்கு தகுதியற்றவனாக ஆக்கியிருந்திருக்கும். வேத வசனங்களுக்கு விளக்கம் கூறுவது எப்படி என்பதை கற்பிப்பதற்காக தேவன் அவனை இறையியல் ஆசிரியர்களிடம் அனுப்பவில்லை. இயற்கையின் தேவனையும் பற்றி அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அவனை வனாந்தரத்திற்கே அழைத்தார். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதோ ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு கல்வி திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பாடமெல்லாம் இயற்கையை சார்ந்த அவருடைய படைப்பின் வழியாக பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.